பாலிட்டி சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்ட திருத்தங்கள் இது பள்ளி புத்தகத்தில் 12th புக்கில் பின்னாடி வந்து இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து படிக்கணும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் நம்முடைய இந்திய கான்ஸ்டியூஷன்ஸ் இந்திய அரசியலமைப்பை நாம் வந்து திருத்த முடியுமா அப்படின்னா திருத்தலாம். எதுபடி? ஆர்டிகிள் 368 படி திருத்தலாம். ஆர்டிகிள் 365 படி நாம இந்திய அரசியலமைப்பை நாம வந்து திருத்த முடியும். ஸோ இதை திருத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல சட்டம் இயற்றணுமா அப்படின்னா சட்டம் இயற்ற முடியாது. எங்க சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னா உங்களால சட்டம், அதாவது நம்ம நாடாளுமன்றத்துல மட்டும்தான் சட்டம் இயற்றி நம்ம வந்து ஆர்டிகிள் 368 கீழே நம்ம இந்திய அரசியலமைப்பு திருத்தம் வந்து கொண்டு வர முடியும். ஆனா உங்களால வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல மாநிலங்கள் லெவல்ல இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல இந்த திருத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு பார்லிமெண்ட்ல ஆர்டிகிள் 368 படி என்ன பண்ணணும்? அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஆர்டிகிள் 368 படி நம்முடைய அடிப்படையான பேசிக் ஸ்ட்ரக்சரை நாம வந்து பாத்தீங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ இது வந்து கேஷ்வானந்தா பாரதி கேஸ் மூலமா நமக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆர்டிகிள் 368 அதோடைய இந்திய அரசியலமைப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர்னா நமக்கு எல்லாத்துக்கும் தலைவர் யாரு? பிரசிடென்ட். அவருடைய தேர்தல் முறைகளை மாற்ற முடியாது. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸா இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுவாம வந்து இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு சில மிக முக்கியமான ஜுடிஷியல் சார்ந்த விஷயமா வந்து இருக்கட்டும், கூட்டாட்சி, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துல வந்து இணைந்து வந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நாம வந்து உடைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து தமிழ்நாடு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஐபிஎல் டீமே நான் வந்து மாற்ற போறேன். ரைட்டா? ஐபிஎல் மேட்ச்ல 4 பேர் ஃபாரின் பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ரைட்டா? ஸோ எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரன் விளையாடுவான் அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்று. அதே மாதிரி இந்தியா விட்டு தமிழ்நாடு தனியா பிரியணும் அப்படிங்கிறத பிரிக்கவே முடியாது. ரைட்டா? நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒருங்கிணைந்தது. 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் ஸ்டேட் ஒருங்கிணைந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கூட்டாட்சி, மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து செயல்படும் அப்படிங்கக்கூடிய கூட்டாட்சியை வந்து உடைக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ரைட்டா? இப்ப நான் தமிழ்நாடு இந்தியா விட்டு பிரிய போறேன்னா என்ன பண்ணணும்? பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றுறதுக்கு வழிவகை வந்து செய்யணும். அதுக்கு எல்லா ஸ்டேட்டும் வந்து ஒத்துழைப்பு. அது சாத்தியமற்ற ஒன்று. ரைட்டா? இந்தியான்னா இந்தியா தான். ரைட்? ஸோ இந்த மாதிரிலாம் பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து மாற்ற முடியாது. ரைட்? ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு நம்ம பார்லிமெண்ட்ல நம்ம வந்து சட்டம் இயற்றணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கக்கூடிய முறையில இது பண்ணுவாங்க. அந்த மெஜாரிட்டி டைப்பு நான் அடுத்த முறை வந்து சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து படிக்க வேண்டியது ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போதும். அமெண்ட்மெண்ட் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னா, திரும்பவும் ரீகால் தான் பண்ண போறேன். நேற்று பாதி வீடியோஸ் டெலிட் ஆயிடுச்சு அதனால. ஸோ அமெண்ட்மெண்ட் நம்பர் 1 எப்போ கொண்டு வந்தாங்க? 1951 கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் வந்திருந்தாரு. ஓகே. ஸோ இந்த நேரத்துல மெயினா என்ன பண்ணாங்கன்னா 9th ஷெட்யூல். ஸோ இந்தியாவில் மொத்தம் 12 ஷெட்யூல் வந்திருக்கு. அதுல 9வது ஷெட்யூல என்ன பண்ணாங்க அப்படின்னா 1வது அமெண்ட்மெண்ட்ல 1951 9th ஷெட்யூல வந்து சேர்த்தாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க? 9th ஷெட்யூல் எப்போ சேர்த்தாங்க? 1வது அமெண்ட்மெண்ட். ஸோ அடுத்து லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வரப்பட்டதும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியோ எக்கனாமிக், அதாவது சமூக பொருளாதார நிலையில பின்தங்கியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சமூக பொருளாதார பின்தங்கிய வகுப்பினருக்கு அதாவது ஆர்டிகிள் 15 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 15ல 4 படி என்ன பண்ணலாம்? பேக்வேர்டு கிளாஸ்க்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 69% ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுது. அதை எதுபடி? இந்த ஆர்டிகிள் 15ல 4 படி தான். அதாவது உமன்ஸ் ரிசர்வேஷன் 50% இருக்கட்டும், 40% வந்து இருக்கட்டும், இது எல்லாமே பார்லிமெண்ட்ல 33%, இது எல்லாமே ஆர்டிகிள் 15ல 4. அதாவது 15ல 4 அப்படிங்கிறது மூலமா என்ன பண்ணலாம்? பேக்வேர்டு கிளாஸுக்கு நம்ம வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். அதுவும் கொண்டு வரப்பட்டது எதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் நம்பர் 1. ஸோ தமிழ்நாட்டில் 69% வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் நம்பர் 9ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ரிசர்வேஷனை ஆட் பண்ணியிருக்கோம். அதனாலதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டே 50% தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும்
நாம என்ன பண்றோம் அப்படின்னா 69% வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா ஆர்டர்ஸா வந்து படிக்கணும். ஸோ இதுல மெயினா அமெண்ட்மெண்ட் டாபிக்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இந்த அமெண்ட்மெண்ட் டாபிக்ஸ் ஒன்னு ஸ்கூல் புக்ல பின்னாடி இருக்கிறத ஒரு தட்டு தட்டிருங்க. அதுல சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு. அதை நான் வந்து கிளாஸ்ல வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நேர லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து இருக்கும் விக்கிபீடியாவில். அதுல நான் வந்து இப்போ ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து போயிடுறேன். ஏன்னா இது நேரத்தை உங்களுக்கு சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆகும். நான் பின்னாடி இருந்து அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ ஓவராலா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைய வகுப்புல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அமெண்ட்மெண்ட் இது இங்கிலீஷ்ல இருக்கு. நான் டிரான்ஸ்லேஷன் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே 97வது அமெண்ட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 97வது அமெண்ட்மெண்ட் நான் சொல்லக்கூடிய கீவேர்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 97வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 97வது அமெண்ட்மெண்ட்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய கூட்டுறவு இயக்கம் அப்படிங்கிறத சேர்த்தாங்க. ஸோ 97வது அரசியலமைப்பு திருத்தம் 2012ல கூட்டுறவு இயக்கம் அப்படிங்கிறத வந்து சேர்த்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகிள் 43B வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாங்க. அப்போ கூட்டாட்சி இயக்கம், ஓகே, கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு இயக்கங்கள் இது சேர்த்தது பிளஸ் 43B சேர்த்தது எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது 97வது அமெண்ட்மெண்ட். புரியுதா? எப்போ 2012ல. இதே மாதிரி எந்த பாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 22 பார்ட் சொன்னேன் இல்லையா, அதுல பகுதி 19B 9Bல வந்து சேர்த்திருப்பாங்க. 97வது அமெண்ட்மெண்ட் 2012ல கூட்டாட்சி இயக்கம், கூட்டுறவு இயக்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதுல 43B சேர்க்கிறாங்க. தென் பார்ட் 9B வந்து சேர்க்கிறாங்க. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் தேவை. இதை தாண்டி நீங்க எதுவும் படிக்க வேண்டாம். அடுத்து 98 வாங்க. 98 இப்போ ஆர்டிகிள் 370 எதுக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட். அதை 2019ல அக்டோபர் 31ஆம் தேதி ஒற்றுமைக்கான நாள், இந்தியாவின் ஒற்றுமைக்கான நாள். அந்த நாள்ல என்ன பண்ணாங்க? இதை வந்து நீக்கினாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆ பிரிச்சு லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரின்னு வந்து உருவாக்குனாங்க. ரைட்டா? ஸோ அந்த நேரத்தில் உருவாக்குனாங்க. புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த உங்களுக்கு தெலுங்கானா 2014ல உருவாக்குனாங்க இல்லையா, அந்த தெலுங்கானாவில் கர்நாடகா ஹைதராபாத் ரீஜியனை டெவலப் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் 371 கீழே, ஆர்டிகிள் 371 ஜேயின் கீழே இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டு கீழே வந்து வரும். ரைட்டா? ஹைதராபாத் கர்நாடகா ரீஜியனை டெவலப் பண்றதுக்கு கவர்னருக்கு வந்து பவர் கொடுத்தாங்க. எப்படி? அமெண்ட்மெண்ட் மூலமா கவர்னருக்கு பவர் கொடுக்குறாங்க ஹைதராபாத் கர்நாடகா ரீஜியனை டெவலப் பண்றது. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 99வது அமெண்ட்மெண்ட் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். இந்த 99வது அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி. இந்த தேதி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான நாள். ஏன்னா நீதிபதி தான் நியமிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரைமுறை வந்திருக்கு. அந்த வரைமுறைக்கு மாற்றா நீதிபதியை நியமிக்கிறதுக்கு அரசியல்வாதிகளும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமன்றத்துடைய நீதித்துறை அதை வந்து ஒரு ஆட்டினாங்க. ரைட்டா? ஸோ அதை வந்து அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தேசிய நீதிபதிகள் நியமன குழு, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். இந்த கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கமிஷன் நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு, அதாவது தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் 99வது அரசியலமைப்பு திருத்தத்துல 13 ஏப்ரல் 2015ல உருவாக்குறாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு கொலிஜியம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதுல இந்தியாவோட தலைமை நீதிபதி இருப்பாரு, பிற நீதிபதிகள் வந்து இருப்பாங்க. அந்த கொலிஜியம் முறைக்கு மாற்றா என்ன பண்றாங்கன்னா
இந்த நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இதுல அரசியல்வாதிகளும் என்ன பண்ணலாம், நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு பங்கேற்கலாம். ஸோ இந்த கொலிஜியத்துக்கு மாற்றா நீதிபதிகள் நியமன குழு 99வது அரசியலமைப்பு திருத்தத்துல உருவாக்குறாங்க. இது செல்லாது, அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி 16 அக்டோபர் என்ன பண்றாங்க, 16 அக்டோபர்ல உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இது அன்கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது 16 அக்டோபர் 2015ல இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிடுது. ஸோ இப்பவும் கொலிஜியம் முறை தான் வந்து இது பண்றாங்க. இப்போ நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் இப்போ வந்து கிடையாது, ரைட்டா? ஸோ 99வது அமெண்ட்மெண்ட் நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். அடுத்து 100வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி பங்களாதேஷுக்கும், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி பங்களாதேஷுக்கும், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி இந்தியாவுக்கும் என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஸோ இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து நடக்குதுன்னா 100வது அமெண்ட்மெண்ட். ஸோ 100வது அமெண்ட்மெண்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி பங்களாதேஷுக்கும், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பகுதி இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்றாங்க. அது 100வது அமெண்ட்மெண்ட், ரைட்டா, 2015ல. அடுத்து 101 நமக்கு வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரி, மறைமுக வரி. இப்ப நேரடி வரி எந்த நபர் அரசுக்கு நேரடியா வந்து கட்டுறாங்களோ அந்த வரி டைரக்ட் டாக்ஸ், நேரடி டாக்ஸ். இப்ப இன்கம் டாக்ஸா வந்து இருக்கட்டும், இதெல்லாம் நேரடி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வரி அரசுக்கு நேரடியா கட்டப்படுகிறதோ அது வந்து நேரடி வரி. இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3வது நபர் மூலமா அரசுக்கு டாக்ஸ் வந்து கட்டுவாங்க. இப்போ ஒரு கடையில போய் தோசை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுவீங்க. அது வந்து என்னது, இன்டைரக்ட் டாக்ஸ். முன்னாடி வேட் அப்படின்னு இருக்கும், வேல்யூ ஆடட் டாக்ஸ். இப்போ ஒரு டூத் பேஸ்ட் வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனில இருந்து வரும்போது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா டாக்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு மார்க்கெட்டுக்கு வந்து வரும். மார்க்கெட்ல வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வசூல் பண்ணும். இதே மாதிரி சேல்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி அதுக்குன்னு டாக்ஸ் வந்து உண்டு. இப்படி டாக்ஸுக்கு மேல டாக்ஸ் போடுறதுனால கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ₹1 கஸ்டமருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டு ₹3 ஆகும். கடைசி பேட்டன் யாருக்கு, கஸ்டமருக்கு தான். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணாமலே இது பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி நம்பர், டேக்ஸ் நம்பர் எல்லாமே பேனை இன்டகிரேட் பண்ணாமலே ஒரு சில வேலைகள்லாம் வந்து பார்த்தாங்க. அதுக்கு மாற்றா மறைமுக வரிக்கு எல்லாத்துக்கும் காமனா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத 1 ஜூலை 2017 அறிமுகப்படுத்துச்சு மத்திய அரசு. அதுல ஆர்டிகிள் 246, ஓகே, 269, 279, 46, 69, 79 இந்த 3 ஆர்டிகிள் வந்து ஆட் பண்ணாங்க. 68 வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாங்க. புரியுதா? இந்த ஆர்டிகிள் முக்கியம். 69, 79 ஆட் பண்ணிருப்பாங்க. ஜிஎஸ்டி ஆட் பண்ணது 101வது அமெண்ட்மெண்ட், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம் 102வது. இப்போ நமக்கு கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு எலெக்ஷன் இருக்கும், எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டது. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சில அமைப்பு கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்லப்படாது, ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அமைப்பு வந்து உருவாக்குவாங்க. இப்போ ஷெட்யூல் கமிஷன், அது கான்ஸ்டியூஷன் பாடி தான். இந்த மாதிரி பேக்வேர்டு கிளாஸ், நேஷனல் கமிஷன் பார் பேக்வேர்டு கிளாஸ், இதுக்கு கான்ஸ்டியூஷனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அரசு என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்புக்கான அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க. அதை அரசியலமைப்பு திருத்தம் மூலமா. அப்ப 102வது அமெண்ட்மெண்ட் பிசி கமிஷனுக்கானது. 102வது அமெண்ட்மெண்ட் பிசி கமிஷனுக்கானது. இதுல ஆர்டிகிள் 338B, 342A என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. 38, 42 ரொம்ப ரொம்ப முக்கியம், பேக்வேர்டு கிளாஸுக்கான ஆர்டிகிள். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 102வது. அடுத்து 103வது அமெண்ட்மெண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். இன்னைக்கு மத்தியால யூபிஎஸ்சில வந்து சொன்னேன். ஸோ ஜென்ரல் கேட்டகரி வருவாங்க, அடுத்து அதர் பேக்வேர்டு கிளாஸ் வந்து வருவாங்க, அடுத்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் வந்து வருவாங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரினா பொது பிரிவு, இவங்களுக்கு சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்கும். ஆனால் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கு, ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்,
ஜென்ரல் கேட்டகரியில தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சலுகைகள் வந்து கிடைக்காது. அதுக்காக எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்காக ஜென்ரல் கேட்டகரியா இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தா அவங்க நான் கிரீமி லேயர் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கு. அந்த நான் கிரீமி லேயர்ல வருவாங்க. அப்போ இந்த ஓபிசி யூபிஎஸ் எக்ஸாம் 9 முறை எழுத முடியும். ஜென்ரல் கேட்டகரியில அவங்களுடைய பெற்றோர் வருமானம் முன்னாடி ஓபிசியில் இருக்கும் ஜென்ரல் கேட்டகரியில இருந்தாலும் 6 முறை தான் வந்து எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்ததுனால எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறதுனால ஜென்ரலாக இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கிறதுனால நான் கிரீமி லேயருக்கு கீழே வந்துடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுபடி ஆர்டிகிள் 15 ஆர்டிகிள் 16 படி நம்ம சொன்ன இல்லையா 15, 14 படி ரிசர்வேஷன் கொண்டு வரலான்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா 103வது அமெண்ட்மெண்ட் படி 2019 எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அடுத்தது 104வது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய லெவல்ல மக்களவை இருக்கு, லோக்சபா, இதே மாதிரி மாநிலங்களவை இருக்கு. ஓகே, பாராளுமன்றம் அப்படிங்கிறது மக்களவை, மாநிலங்களவை, பிரசிடென்ட் 3 சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். இந்த மக்களவையில ஓகே 543 பேர் இருக்கிறாங்க. நாம ஓட்டு போட்டு இதுல உள்ளவங்களை தேர்ந்தெடுப்போம். இதே மாதிரி இங்க 245 பேர் இருக்கிறாங்க. இங்க நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலங்கள் லெவல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மூலமா இந்த மாநிலங்களவை தேர்ந்தெடுப்பாங்க. மக்களவைக்கு, லோக்சபாவுக்கு நம்ம டைரக்டா ஓட்டு போடுவோம். இந்த 543ல ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் வந்து உண்டு, ரைட்டா? ஸோ அந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு மக்களவையில மட்டும்தான் ரிசர்வேஷன் வந்து உண்டு. ராஜ்யசபாவில், லோக்சபாவில் மட்டும்தான் ரிசர்வேஷன் வந்து உண்டு. ராஜ்யசபாவில் ரிசர்வேஷன் கிடையாது. இந்த ரிசர்வேஷனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, ரைட்டா? ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இங்க மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை பிரசிடென்ட், இப்போ ஆண்ட்ரியா இந்த நடிகைலாம் இருக்கலாங்களா, இவங்கெல்லாம் ஆங்கிலோ இந்தியன்ஸ்னா இந்தியாவை சார்ந்த பெண்ணை பிரிட்டிஷ்காரனுங்க, யூரோப்காரங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா பிறந்தவங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வெறும் 296 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஸ்ட்ரென்த் 296 பேருக்கு லோக்சபாவுக்கு 2 பேரா அப்படிக்கூடிய விஷயத்தினால அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிசர்வேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுல 104வது அமெண்ட்மெண்ட் 104வது அமெண்ட்மெண்ட் ஆர்டிகிள் 334 அமெண்ட்மெண்ட் பண்ணி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களவையோட லோக்சபாவுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய ரிசர்வேஷனை ஸ்ட்ரென்த் கிடையாது, ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அகைன் ஆங்கிலோ இந்தியன்ஸ் கம்யூனிட்டி ரிசர்வ் சீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. புரியுதா? அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது 105வது அமெண்ட்மெண்ட். இப்போ 105வது அமெண்ட்மெண்ட் இப்போ ஓபிசி அதர் பேக்வேர்டு கிளாஸ். இப்போ 102ல என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ். அதே 105ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டு இப்போ வந்து 2021 மே மாதம் 11ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி 11 மே 2021 படி 105வது அமெண்ட்மெண்ட் படி இந்த ஓபிசி கேட்டகரி யார் யார் அப்படிங்கிறத ஸ்டேட்டே அந்தந்த மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் 105ல வந்து கொடுத்துருக்காங்க. 104வது அமெண்ட்மெண்ட் என்னன்னா மத்திய லெவல்ல மக்களவை இருக்கு, மாநிலங்களவை இருக்கு, ரைட்டா? ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. மத்திய லெவல்ல மக்களவை இருக்கு, மாநிலங்களவை இருக்கு. ஸோ இப்போ மக்களவையில் இப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. மக்களவையில் ரிசர்வேஷன்ஸ் வந்து உண்டு. இந்த ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 10 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ இந்த மக்கள் தொகை ஷெட்யூல் காஸ்ட் மற்ற பீப்புளோட ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் ஈக்குவலாக வந்து ஆகுறாங்களோ அந்த டயத்தில் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு, அதாவது மத்திய லெவலில் பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களவை, மாநிலங்களவை 2 இருக்கு. மக்களவையில் 543 பேர் நேரடியாக தேர்ந்தெடுப்போம். மாநிலங்களவையில் 245 பேர் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ. இப்போ தமிழ்நாட்டில் 234 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணுவாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களை எம்எல்ஏஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மக்களவைக்கு நாம டைரக்டா ஓட்டு போடுவோம்.
இந்த 543ல +2 வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் பிளஸ் ஸ்டேட்ல கவர்னர், இப்ப தமிழ்நாட்டில் 234 தொகுதி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன்ஸை ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸை மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு நியமிப்பார். இதே போல மத்திய லெவல்ல மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை நியமிப்பார். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 104வது அமெண்ட்மெண்ட்ல நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கிட்டாங்கன்னா, இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க இவனுங்க பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆண், இந்தியாவோட பெண்மணியை மேரேஜ் முடிச்சிருப்பாங்க. அது மூலமா வந்த சந்ததிகள். எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஆண்ட்ரியா அந்த மாதிரி நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மியானதுனால, ஸோ அவ்வளோ இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த 104வது அமெண்ட்மெண்ட்ல ஆர்டிகல் 344 சேஞ்ச் பண்ணி ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிசர்வேஷனை 2 பேரை லோக்சபாவுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இப்போ வந்து 543 உறுப்பினர்கள்ல என்ன உண்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து உண்டு. அந்த ரிசர்வேஷனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா, 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து பார்லிமெண்ட் கட்டதுனால அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 104வது அமெண்ட்மெண்ட். ஸோ அடுத்து 105வது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஓபிசியை யார் முடிவு பண்ணிக்கலாம், ஸ்டேட் முடிவு பண்ணிக்கலாம் ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டோட இதுபடி. 106வது என்னன்னா, 106வது ஓகே, உமன்ஸ் ரிசர்வேஷன், பெண்களுக்கான ரிசர்வேஷன் என்ன பண்றாங்க, ஆர்டிகிள் 239 ஏஏ 239 ஏஏவை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. 330A, 332A, 334A ரொம்ப ரொம்ப முக்கியம். உமன்ஸ் ரிசர்வேஷன், பெண்களுக்கான இடஒதுக்கீடு 1/3 லோக்சபாவில் கொண்டு வராங்க. லோக்சபாவில் பெண்கள் இடஒதுக்கீடுக்கான ஆர்டிகிள் 333, 30A. இதே தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் இப்போ 234 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இதுல 1/3 கேண்டிடேட்டை கண்டிப்பா பெண்களை வந்து நியமிச்சே ஆகணும். ஸோ அதற்கான ஒரு விஷயம் ஆர்டிகிள் 332A, அதுல மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா 233 ஏஏ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்கு பெண்களுக்கான ரிசர்வேஷன் 33%. இதெல்லாம் முன்னாடி 1994, 93ல கொண்டு வந்ததா, அது இடையில பல பிரச்சனைனால இப்போ தான் இம்ப்ளிமெண்டே ஆயிருக்கு. 106வது அமெண்ட்மெண்ட் படி 33% அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஆர்டிகிள் 233A மாற்றம் கொண்டு வந்து 330, 332, 334A இன்சர்ட் பண்ணி உமன் ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணி லோக்சபாவில் 330A, அசம்பிளில 332A, டெல்லியில 239 AA படி உமன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப ரீகால் பண்றேன். 97 கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஓகே. அடுத்து 98 என்ன ஒரு மாதிரி சார்ஜ் எதுவும் கம்மியாகுதா, சொல்லுங்க, டிம் ஆகுது. 98 வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன்ல கவர்னருக்கான பவர். 99 தேசிய நியமன குழு, தேசிய நீதிபதிகள் நியமன குழு. 100 பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஷேர் பண்ணது. 101 ஜிஎஸ்டி. 102 பிசிக்கு கான்ஸ்டியூஷன் இது. 103 10% ரிசர்வேஷன். 104 இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிமூவ் பண்ணது. லோக்சபா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணது. 105 ஓபிசி ஸ்டேட் வந்து ஐடென்டிஃபை பண்றது. 106 உமன்ஸ் ரிசர்வேஷன். இந்த கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய 1ஆவதுல இருந்து அப் டு 92 வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்துடலாம். மேக்ஸ் வந்து காலையில் நம்ம வந்து 5:55க்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த காணொலிகளை நான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்னால் வந்து மற்றவங்களை வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியாது, ஏன்னா எனக்குன்னு ப்ராப்பர் பிளான் இருக்குது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறவங்க இந்த ஆட்சியர் கல்வியோட நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை குரூப்பில் வந்து அனுப்பேன். ஸோ பக்காவான வகுப்பு வந்திருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிவிங்க. ஸோ உங்களுடைய வார்த்தைகள் தான் என்னை வந்து தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வகுப்பை பற்றின கருத்துக்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிங்க. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்ப்போம் ரைட்டா. நான் காணொலிகளை நான் அப்லோட் பண்ணிடுறேன் ரைட்டா. என்ன டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். கொஞ்சம் டைம் ஆனாலும் ரிப்ளை வரும், இது பண்ணிக்கோங்க.